உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, எல்லா கண்ணும் என் பிள்ளைய விட்டு போகட்டும். என்னம்மா, என்ன என்னடி தங்கம், தெரியுதா உனக்கு பாட்டி வீட்டுக்கு போறேன்னு? பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டி ஆளாத்தி எடுத்து நம்ம வரவேற்க போறாங்க. பேரனும் பேத்தியும் வீட்டுக்குள்ள இன்னும் போகலாம். ஆராத்தி ஆசி எடுத்தாச்சு. அக்கா கவனிச்சியா? ரெண்டும் எப்படி அமைதியா இருந்து பாத்துக்கிட்டு பேரு எல்லாம் புரியுது நம்ம பேசுறதெல்லாம். பிடிச்ச கண்டிஸ்டி எல்லாம் விலகி போகட்டும். என் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னையோடு தீர்ந்து சந்தோஷமா இருக்கணும். ஏங்க பாருங்க பாருங்க, சித்தி சித்தி சித்தி. ஹாஸ்பிட்டலே எனக்கு தூக்கணும்னு அவ்வளவு ஆசை, ஆனா பயமா இருந்துச்சு. குட்டி கை, குட்டி காலு, ஐயோ குட்டியோண்டு லிப்ஸ். ஏ சித்தி தான் உங்களை வச்சுட்டு போறேன். ஐஸ்வர்யா, பிள்ளை தூக்கிட்டு உள்ளவாமா. ஐஸ்வர்யா, உடம்புக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? தாயும் செய்யும் நல்லபடியா பெற்று பிள்ளையும் தலையுமா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பிள்ளை நல்லபடியா பாத்துக்கமா. வெட்ட பிறவி பத்தியா? வெட்ட பிறவி அதை தூக்கம் இருக்காது, கண் அமைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு பிள்ளைய ஒரு பிள்ளை அழுதா ஒரு பிள்ளை அழும், ஒரு பிள்ளை சிரிச்சா ஒரு பிள்ளை சிரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசம், இனி உனக்குதான் ஒரே வேலைதான் போல இருக்க. பெற்றவளை பாப்பியா, பிள்ளைய பாப்பியா, வீட்டை பாப்பியா? அந்த மகராட்சியாவது கொஞ்சம் கூடமாட வேலைங்களையும் பார்த்தா கூட உனக்கு தெரியாது. அது பணக்கார இடத்துல இருந்து வந்துட்டேன்னு சுமர்ல ரூமுக்குள்ளேயே எரின்னு செல்போனையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கே சோரம் தட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு நீ. என்னத்த சொல்லப்போ. ஆமா, ஊருக்குள்ள அரசு புதுசுல பேசிக்கிறாங்க. நானா கேட்கல, எல்லாரும் பேசுறத வச்சு கேட்கேன். ஐசுக்கு மாப்பிள்ள வைக்கவும் அவளுக்கும் பேச வரத்த இல்லையாம, ஏதோ ரெட்டை குழந்தைய மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. உண்மையம்மா? இல்லம்மா, வீட்டுக்காரட்ட ரெட்டை குழந்தைன்னு வாய் திறந்து சொல்லவே இல்லையாம ஐசு. ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட என்னெல்லாமோ பண்ணி கிழிச்சு எடுத்து போட்டுட்டாலாம. சொல்லாமலே ரெட்டை குழந்தைய பெற்றெடுத்தனால வீட்டுல பெரிய சண்டையா, ஆஸ்பத்திரியே 2 ஆயிட்டாம. அக்கம் பக்கம் அரசுலாம் பேசிக்கிட்டாங்க. இந்த பிள்ளைய கூட எட்டி பார்க்க வரலையாம அவ மாப்பிள்ள. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லையே. உங்கள்ட்ட யார் இப்படி சொன்னா? இந்த மாதிரிலாம் பொருளையே கிளப்பிட்டு இருக்காங்க பாட்டி. தெருவுக்கு தெருவு வந்து இப்படியே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ வீட்டுக்காரர் நல்ல பிள்ளைய தூக்கி எடுத்து வச்சிருந்தாரு. அவர் தான் கார் பிடிச்சி எங்களை இங்க அனுப்பி வச்சாரு. போங்கத்தான் வீட்டுல போய் துணியை மாத்திட்டு வாரு. 2 நாள் ஆஸ்பத்திரி வீடுமா அலைஞ்சாச்சு, துணியை மாத்திட்டு வாரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன இப்படி போட்டு பேசிட்டு இருக்கீங்க? தெரியாம எதுவும் பேசாதீங்க பாட்டி. ஏமா, ஊருக்குள்ள தெரியாமலாம் நான் பேசல. ஊரை ஃபுல்லா இதான் பேசிட்டு இருக்காங்க தெருவுக்கு தெரு. அதான் என்ன ஆகுதுன்னு கேட்டேன். கோவப்படுத. சரிம்மா, நல்லதாவே நடக்கட்டும் இனியாது. ஏ குட்டி பையா, என்ன என்ன தங்கம், எப்ப பேசுவ மாமாட்ட? மாமா எப்ப கூப்பிடுவடா? மாமான்னு எப்ப கூப்பிடுவ நீ? உங்க அப்பா அப்படியே உரிச்சு வச்சிருக்க. மாமா சொல்லு. ஒரு அத்தையும் இருக்கா, வீட்டுக்கு போயிருக்கா, கூட்டிட்டு வருவேன் என்ன? மாமா சொல்லு. அப்பா, ரெட்டை குழந்தை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களாப்பா. இப்பதான் வீடே நிறைஞ்சது மாதிரி இருக்கு. அந்த குழந்தை அக்காவே மாதிரி பாருங்க, அமைதியா இருக்கு. நானும் வந்ததுல இருந்து நோட் பண்ணிட்டே இருக்கேன். வயிறு பசிச்சா கூட சத்தம் போட்டு அழமாட்டுக்கு. ஆனா இவன் அப்படி இல்ல, அக்கானே மாதிரி முகஜாட. பசிச்சுன்னா என்ன சத்தம் போடுறான்? டேய் என்ன பசிச்சுன்னா எவ்வளவுதான் சத்தம் போடுவிய நீ? தாத்தா சொல்லு. அதோ இருக்காரு தாத்தா. மாமா, உன்னோட தாய் மாமாடானா. உனக்கு கல்யாணம் வச்சா கூட எல்லாம் பண்றது நான் தான். தாய் மாமா குறைச்சிக்கிறது நான் தான் ரசிப்பேன், தெரியுமா? அத்தை சொல்லு. அத்தை, சித்தி பாத்துட்டு இருக்கல பாரு. என்னம்மா என்ன, கொஞ்சம் வளர்ந்துக்கோ. மாமா உன்னை எல்லா இடமும் கூட்டிட்டு போறேன், சரியா? செல்ல குட்டி குட்டி கொய்யா, நான் பார்த்து கூட்டிட்டு வருவேன். வர வழியும் உனக்கு தேவையான நிறைய பொம்மை வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் வளர்ந்துட்ட, சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். எதுனாலும் இந்த மாமாட்ட கேட்கணும் உரிமையா. போன் போட்டு மாமா எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு அப்படின்னு கேட்கணும், சரியா? மாமா உனக்கு எல்லாம் வாங்கி தருவேன். எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா நீ? உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கடா. அக்கா எவ்வளவு கியூட்டா இருக்கான் பெரியவன், அத்தனை மாதிரி இருக்கான் பத்தியா? அது நீதான். எவ்வளவு சைலண்ட் தெரியுமா? எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி சைலண்ட் குட்டி பாப்பா. இது கொஞ்சம் அடகுடி அத்தான மாதிரி. அக்கா பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டியா? இல்ல தம்பி, பேரெல்லாம் நான் செலக்ட் பண்ணல. அதெல்லாம் உங்க அத்தா தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. பேரெல்லாம் நீ ஒண்ணுமே யோசிக்க கூடாது, எல்லாமே நான் தான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. என்ன பேருன்னு கேட்டா சர்ப்ரைஸ். ஆமா, அவருக்கு என்ன பேர் பிடிக்குதோ அதே வச்சுட்டு போட்டோம். அக்கா நீ ரொம்ப கொடுத்து வச்சுவாக்கா. ட்வின்ஸ்னாலே போட்டு அம்மா அப்பா போட்டு பாடா படிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க அப்படிலாம் இல்ல, ரொம்ப சைலண்ட். பசிச்சா மட்டும் கொஞ்சம் அழுறாங்க, மத்தபடி அதுக்கு பாட்டு தானே இருக்கு.
ஏய் இப்ப தானே மாமாட்ட பேசிட்டு இருந்தேன் உன்னை பத்தி பெருமையா, நல்லவன் வல்லவன், இப்படி ஒரு கலந்த கடைக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்ட பத்தியா? அழாத, சும்மா அழக்கூடாது. ஐஸ்வர்யா, தப்புமா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமாமா? என்னதான் இருக்கட்டுமே, ஒரு புருஷன் மறக்கலாமா? தப்பு இல்ல. அவருக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும், உன்னை எப்படி பாத்துக்கிட்டாரு. அம்மா தான் சொன்னா, உனக்கு இருந்துச்சு அதை செய்யவும் இதை செய்யவும் எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாருங்க, வச்சுக்கிட்டாருங்க. இது வளகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காருன்னா எப்படி சொன்னா, எவ்வளவு பாசம் இருந்தனால அப்படி பாத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட போய் இதெல்லாம் மறைக்கலாமாமா? தப்பு இல்ல. சரி, அவரு எடுக்காட்டாலும் போன் போட்டு என்ன பேசிக்க, சரியா? தப்பு நம்ம மேலேயும் இருக்குல்ல. சரி, மாப்பிள்ள போன் போட்டாரா, பேசினாரா, பிள்ளைங்க என்ன செய்தி ஆச்சுன்னு கேட்டாரா? அதெல்லாம் பேசினாருப்பா. ஏமல எந்த கோவம் இல்ல. பிள்ளைங்க எப்படி இருக்கு, என்ன எது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. சாயங்காலம் வரேன் இருக்காருப்பா. என்னத்த சொல்லதுக்கு, இந்த பிள்ளைக்கு ஏன் புத்தி இப்படி போச்சோ தெரியலையே. வீட்டு சத்தம் வெளியே கேட்காத அளவுக்கு எப்படி கட்டுச்சிட்டா குடும்பத்தை கொண்டு போயிட்டு இருந்தேன். ஊர்ல 4 பேர் பேசக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டாளே. ஐஸ்வர்யாக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியலையே. ஒரு வார்த்தை, சரி அவர்கிட்ட சொல்ல பயமா இருந்தா நம்மள்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. நானாவது பெரியவங்கிட்ட பேசியிருப்பேன். அம்மா வாழ்க்கை இல்ல இதோடி இதோடி போகக்கூடியதா? நீ எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் மறைச்சிருக்கலாமா? இந்த பிள்ளைக்கு அறிவு எங்க போச்சுன்னு தெரியலையே. புத்தி மழுங்கி போச்சோ என்னமோ. புத்தி இருந்தா இப்படி பண்ணுமா? அவரு எவ்வளவுதான் இருக்கட்டும், ஒரு பெத்த பிள்ளைய பார்த்தாரா, தூக்குனாரா கையால? வயிற்றுக்குள்ள இருக்கையில என் பிள்ளை இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு பாசமா பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அதில் நல்லபடியா அன்பா அரவணைப்பா கவனிச்சுக்கிடணும். அதுதான் ஒரு தகப்பனானவன் செய்யக்கூடிய கடமை. போன் எடுத்தாலும் எடுக்க மாட்டேங்காரு. ஆஸ்திரிக்கு பார்க்கல. என்ன ஆக போதோ ஒன்றும் தெரியலையம்மா. அவராவது நல்ல மனுஷன், கூட இருக்கா அவங்க மாமியார் அதை இதையும் சொல்லி அவர் மனசை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லதுக்குல கடவுளே, இந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி செஞ்சிச்சு? ஒரு வார்த்தை யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல. அம்மா கோவத்துல இருக்குதே, எதுவுமே வாய் திறந்துடக்கூடாது. எல்லா கோவத்தையும் நம்ம மேல வச்சு நம்ம மேல சாடிடும். அம்மா பூண்டு இதெல்லாம் உரிச்சு தட்டுமா, தேங்காய் திருவி தரணுமாம்மா? மருந்து குழம்புக்கா உரிச்சிட்டு இருக்கீங்க? ஆமாடி, மருந்து குழம்புக்கு தான் உரிச்சிட்டு இருக்கேன். ஏன், என்ன வேணும்? சும்மா ஜூஸை கொடு காப்பியை கொடுன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. எது எது வேணுமோ செஞ்சு குடிச்சுக்கோ. உங்களையெல்லாம் பார்த்ததெல்லாம் போதும். எப்படி அருமை பெருமையா வளர்த்தேன் எடுத்தேன். ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன மாத்தி விட்டுட்டீங்கல்ல. ஏமா ஏமா கோபப்படுத? நான் என்ன பண்ணேன்? அக்கா செஞ்ச தப்புக்கு ஏமா நீ கோபப்படுறது தப்பு. நான் பூண்டு உரிச்சு தரேன்னு சொல்றேன். ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நானும் செஞ்சு தரேன். பாத்திரம் ஏதாவது கிடக்குதா கழுவுறதுக்கு? ஆமா, பாத்திரம்லாம் விளக்கியாச்சு. உட்காந்து இந்த பூண்டெல்லாம் உரிச்சு கொடு. உன் தேங்காய் இருந்தாலும் துருவி கொடு. இங்க பாரு, நீ இன்னும் வேலைக்கு ஜோலிக்கெல்லாம் போகணும்னு எந்த அவசியம் இல்லை. விக்ரம் வேலைக்கு போறோம்ல, அது போதும். உங்க அப்பா வேலை பார்க்கறதும் போதும். யாருக்குமே நீ வேலைக்கு போய் தான் இங்க பீரோ ஈரோ அண்டா குண்டா அடுக்கு பாத்திரமும் நிறைஞ்சு வலியுது காசாட்டம். ஒன்றும் போக தேவையில்லம்மா. வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தவளை இந்த லட்சணத்துல மாறிட்டா. நீ வெளியே வேலைக்கு போகக்கூடியவா? இங்க பாரு, எனக்கு ஆவி இல்லம்மா உடம்புல. ஒரு ஆள்கிட்ட ஒவ்வொரு பேச்சும் கேட்கறதுக்கு. பேசாம வீடடங்கி இடி. உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி நல்லவங்க கையில நான் ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும். உன்னையும் அக்கா எப்படி நான் வளர்த்தேன், எப்படி வளர்த்தேன். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல கூட தங்க விட்டுருப்போனா, ஒரு வீட்டுல போய் கையேந்த விட்டுருப்போனா. கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் அப்படிதானே உங்களை பாத்துக்கிட்டோம். எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும். ஆஸ்பத்திரியில என்னன்னா மாமியா வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்க, யாருக்கு பிள்ளை இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு உயிர் வாழணுமா சொல்லு. இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணுச்சு? இங்க பாரு, நீ வேலைக்கும் போண்டா சோலைக்கும் போண்டாமா. 3 மாசத்துல இருக்கதை வச்சு ஒரு நல்லவனை பார்த்து உன்னை கையில ஒப்படைக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. ஐயோ ஏமா அப்படி அழுது வழிய? இப்ப பாரு, உன் பேரை கெடுக்கிற விதத்துல நானும் அக்காவும் எந்த விதத்துல எப்பவுமே நடந்துக்க மாட்டோம். அக்கா பத்தி உனக்கு தெரியாதம்மா. அவளே ஒரு விஷயத்த மறைச்சிருக்கானா, அதுக்கு பக்கத்துல எவ்வளவு ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனால அவன் மறைச்சிருப்பா. அக்கா தப்பா நினைக்காதம்மா. அவட்ட என்ன கேட்டதானே உண்மை தெரியும். நீ பாட்டு தனியா வந்து புலம்பிட்டு இருந்தேனா? இடி, நான் போய் அக்காட்ட கேட்டுட்டு வரேன் என்ன ஏதுன்னு. இங்க பாருமா, அக்கா இப்படி பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ என்ன வேலையை விட்டு நீ பாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காத. அதுக்குள்ள ஆள் நான் கிடையாது. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. என்ன படிக்க வச்சு இல்ல, உன் கையில நான் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டாமா ஓரளவுக்கு? அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம். அதுக்குள்ள நீ மாப்பிள்ள பார்த்தா கண்டிப்பா நான் கழுத்தை நீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் அக்காட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கறேன். இந்த மகா இன்னும் எந்திக்கலையா? நான் எந்திக்கிற மாதிரி எந்திரிச்சால மறுபடியும் போய் தூங்கிட்டாளா? காலையிலேயே எந்திரிச்சிருவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் பண்ணிடுவீங்க, இட்லி பண்ணிடுவீங்க, சாம்பார் பண்ணிடுவீங்க, அது பண்ணிடுவீங்க இது பண்ணிடுவேன்னு சொன்னா கிச்சன்ல நம்ம நைட்டு துடைச்சு போட்ட மாதிரி அப்படியே இருக்கு. சரிதான் போ, இவளுக்கும் சேர்த்து நம்ம சமையல் பண்ணணுமா? சரி, இப்போதைக்கு ஏதாவது மேகி ஏதோ பண்ணுவோம். மேகின்னா எனக்கு ஒரு காலத்துல அவ்வளவு உயிர், ரொம்ப பிடிக்கும். பச்சையாவே சாப்பிட்டுருவேன். இப்போ மேகினாலே அலர்ஜியா இருக்கு. எப்பமாவது சாப்பிட்டா பிடிக்கும், அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டா இன்னைக்கு மேகி தானா? தலையெழுத்து.
என்னடியா மேகி திண்டிட்டு இருக்க? ஐயோ எனக்கு நல்லா பசிக்குது. இன்னைக்கு மேகி தானா? ஹேய் மகா, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல. ராத்திரி என்னெல்லாம் சொன்னடி. காலையில எழுந்துச்சு உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி போட்டு தருவேன், அப்புறம் நான் பண்ணி தரேன், இட்லி பண்ணி தரேன், சாம்பார் பண்ணி தரேன், என்னெல்லாம் சொன்னேன். ஒன்னாவது செஞ்ச மாதிரி இருக்கா? கிச்சனை நைட் எப்படி நான் தொடச்சு வச்சனோ அதே மாதிரி அப்படியே இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு தோசையாவது ஊத்தி கொடுக்க கூடாதா? நீ செஞ்சிருப்பேன்னு கொஞ்சம் தூங்கிட்டேன், வந்து பார்த்தா ஒரு காஃபி கூட இல்ல போ. அத்தா, நம்ம ஊரு குளுகுளுன்னு உள்ள ஊர் தான். ஆனா இப்ப சித்திரை மாசம் வெயில் அப்படி அடிக்குது. இந்த வெயிலே 11 மணி நேரம் தூங்குற ஆளு நானு. அப்படி இருக்கும்போது கொடைக்கானல் இங்க வந்து காலையில எழுந்துச்சு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னா எப்படி என்னால எந்திக்க முடியும் சொல்லு? ஓ அப்படி. ம். ஆமா மேடம் இங்க எதுக்கு வந்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியாது, என் கையால உங்களுக்கு சமைச்சு போடணும் ஆசையா இருக்கு, எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணேன், உங்களுக்கு வாய் ருசியா சமைச்சு போடணும், உங்க துணிமணியா துவைச்சு போடணும், அப்படி இப்படின்னு போன்ல டைலாக்கா பேசி உருகி உளுந்துட்டு இன்னைக்கு கிளைமேட் சரியில்லை தூங்குறேன், அதுவும் காலையில நீ எதுக்கு சமைச்சு போடுனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் விடுதா, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன கொடைக்கானல் சுத்தி பார்க்க எப்ப கூட்டிட்டு போறேன்? இன்னைக்கு போலாமா? ஆசையா இருக்கு. அப்புறம் இந்த கேம்ப் ஃபயர்லாம் உண்டாமே, செம்மையா இருக்குமா? கேம்ப் ஃபயர் சுத்தி சுத்தி டான்ஸ்லாம் ஆடுவாங்களாமே, எனக்கும் ஆசையா இருக்குதா. யூடியூப்ல பார்த்தேன். எனக்கும் அதே மாதிரி கேம்ப் ஃபயர்ல போய் உட்காந்து இந்த வள்ளி படத்துல எல்லாம் ரொமான்ஸ் பண்ணுவாங்களே, அதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. வள்ளி படத்துல ரொமான்ஸ்? ஏன் நீங்க எல்லாம் ரொமான்ஸ் பண்ணா ரொமான்ஸ் வராதோ? கேம்ப் ஃபயர் பண்ணா மட்டும்தான் ரொமான்ஸ் வருமோ? அப்படின்னா வீட்லயே செட் பண்ணிடலாம், அவ்வளவு தானே? வீட்டுலதான் தினம் தினம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கமே, அதான் வெளிய அழகான திறந்த இந்த உலகத்துல அப்படி ஜில்லுங்கிற கிளைமேட்ல அப்படியே தீ மூட்டி 2 பேரு உனக்குன்னா எனக்கு நீ அப்படியே ஹக் பண்ணிட்டு மூச்சோட மூச்சு பேசிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? மத்தாயே என்ன விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. ஆபீஸ் போய் 3 நாள் தான் ஆச்சு, இன்னைக்கெல்லாம் லீவ் போட முடியாது. நீ அதையும் இதையும் பேசி என் மனசை குழப்பலாம் ட்ரை பண்ணுங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. ப்ளீஸ் மகா, லீவ் போட முடியவே முடியாது. என்ன எங்க எம்டி ரொம்ப நல்ல பர்சன்ட்லயும் இங்க அனுப்பியிருக்காரு. லீவே நான் ஆபீஸ் ஆல்ரெடி போட மாட்டேன்ல, அதனால இங்கேயும் அப்படிதான் இருப்பேன்னு நினைச்சு நம்பி அனுப்பியிருக்காரு. லீவ்லாம் போட முடியாது, அதை இதையும் சொல்லி என்ன குழப்பாத, கையெடு. ஆ, சரி போ. எப்படி நம்ம நம்பி அனுப்பியிருக்காரு, சரி சாயந்தரம் பாத்துக்கலாம். சரி இந்த மேகியை கிண்டதை விட்டுட்டு கொஞ்சம் என்ன அப்படியே தூக்கிட்டு நம்ம கார்டன் போ, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ். அப்போ இன்னைக்கு மேகியும் கிடையாது அப்படிதானே? என்ன சர்ப்ரைஸ்? சீக்கிரம் சொல்லுடி முட்டைக்கண்ணி, எனக்கு டைம் ஆயிட்டு, இங்க இருந்து ½ hour டிராவல் பண்ணி போகணும். அதெல்லாம் சொல்ல முடியாது கார்த்தி, கார்டனிங் கூட்டிட்டு போ அத்தா. ஏய் என்ன, எனக்கு பிடிச்சதெல்லாம் எப்ப பண்ண நீ? இப்பதான் என்ன செஞ்சோன்ன? சுக்கா ரொட்டி, சப்பாத்தி, பன்னீர் மசாலா, இட்லி சாம்பார், ஐயோ இவ்வளவு பண்ணியா? எப்ப பண்ண, எப்படி பண்ண? என்ன நினைச்சுக்கிட்டேன், என் அத்தானுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். இந்த குளிர முக்கியம் எனக்கு. காலையில எழுந்துட்டேன், 4 மணிக்கு அலாரம் வச்சு ஒரு ரிங்கே எழுதிட்டேன். நீ முடிச்சிட்டேனா? அதான் ரூமை லாக் பண்ணிட்டு ஒன்னா பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் தெரியாதுதான், யூடியூப்பை பார்த்து பண்ணேன். சூப்பராலாம் இருக்காது, நம்பி சாப்பிடாத சுமாரா தான் இருக்கும். எப்படி இருக்கு? ஏய் ஆச்சரியமா இருக்கு மகா, நீ ஏன் அப்படி பண்ண? ஆ, பன்னீர் மசாலா என்ன வாசம், அப்பா சப்பாத்தி, இட்லி சாம்பார், ஏய் இதெல்லாம் நான் சாப்பிட்டு போய் தூங்கிடுவேண்டி, ஆல்ரெடி குளிர் வேற. ஆ என்ன வாசனா. இந்தா ஊட்டி விடுறேன், நான் உனக்கு ஊட்டி விடணும், நீ எனக்கு ஊட்டி விடுவியா? சூப்பரா இருக்கு. பன்னீர் மசாலாவுக்கு எப்பவுமே காரம் கம்மியா இருக்கணும். ஆனா ஸ்பைசியா செம்மையா இருக்கு, காரசாரமா பண்ணிருக்க. டாப் டாப் நாச். அது நார்மலா பண்ற பர்சன் அப்படி பண்ணுவாங்க, இது மகா ஸ்பெஷல். இது என்னோட ஓன் கிரியேஷன். எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன். ஏன் பன்னீர் மசாலானா எப்பவுமே ஸ்வீட்டா காரம் கம்மியா தான் இருக்குமா? கொஞ்சம் காரமா சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி என்னோட கற்பனையை செஞ்சிருக்கேன். அப்புறம் சாம்பார், சாம்பார் வித்தியாசமா இருக்கும், சாப்பிட்டு பாரு. ஓகே, கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியும் கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் வாசமா இருக்கும். ஜீரா ஜீரா பொடியும் கொஞ்சம் போட்டிருந்தா இன்னும் டாப்பா இருந்திருக்கும். ஓகே.
உனக்கான காலம் காத்தால எனக்கு ஒரு சமையல் தெரியாதவா யூடியூப் இன்ஸ்டான் பார்த்து சமைச்சிருக்காளே ஒரு பேச்சுக்காது சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோமே வருத பருவாயில அது சரியில்லை இதுல கூரை போடலாம் இதுல மல்லி தொலைய போடு பெரிய தாமு நினைப்பேன். ஏய் அப்படி இல்ல மகா, சமையல் விஷயத்தை பொறுத்தவரை மைண்ட் பிளஸ்ஸே சொல்லிட்டு இருக்காம மைனஸையும் சொன்னோன்னு வையேன், அந்த சமையல் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா, நமக்கு பிளஸ் சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மைனஸ் சொல்றவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க முக்கியமானவங்க மட்டும்தான் மைனஸ் சொல்லுவாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி சரி, முறைக்காத, சூப்பரா இருக்கு, செம்ம செம்ம டாப்பு. இதெல்லாம் அப்படியே மீதி இருந்தா மூடி வச்சுக்கோ, நைட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கு. குட்டி டைம் ஆயிட்டு, ஆல்ரெடி மணி 9. நான் 8:30 கிளம்புறேன். கிளம்புறேன்டி, ப்ளீஸ் டி செல்லக்குட்டி. பாய் பாய் பாய், சாப்பிடு. ஏய் இங்க பாரு, இது தெரியாத ஊரு, நம்ம ஊர் மாதிரி பக்கத்து வீட்டுல போய் பேசுறேன், ஏத்த வீட்டுல போய் பேசுறேன்னு இருக்காத. இங்க யாரும் அந்த மாதிரிலாம் ரொம்ப பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு வீடு இருக்கு பத்தியா, அதான் அந்த ஹவுஸ் ஓனர் வீடு. அவங்க அம்மா நல்லா பேசிப்பாங்க. நம்ம ஊருக்காரங்க வேற, அவங்கள்ட்ட ஏதாவது தேவைன்னா பேசிக்கோ. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ஒய்ஃப் இருக்கா, அவங்க வருவான்லாம் உங்களுக்கு தெரியாது. எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு போய் பேசு, சரியா? அப்புறம் யார் வந்து கதவு தட்டினாலும் இது விண்டோ சைட்ல பார்த்துட்டு தோறேன், ஓகேவா? நான் வர எப்படியும் 7 o'clock ஆகும். இன்னைக்கு சீக்கிரமா வர ட்ரை பண்றேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ மகா. அதெல்லாம் நீ கவலைப்படாதா, நான் பாத்துக்கிறேன். இந்த ஊர்லாம் சுத்தி பார்க்க ஆசையா இருக்கு. நீ லீவ் போடான்னு பார்த்தா போடுற மாதிரி தெரியல. நீ இப்ப போயிட்டு மணி 9, 7 மணிக்கு வருவேன். அது வரை நான் வீடு அடிச்சுட்டு உட்காந்துருக்கணும். என்னால முடியாதுப்பா, தலை வெடிச்சாலும் வெடிச்சு எனக்கு அப்பெல்லாம் இருந்தா. நான் சும்மா அப்படியே இந்த ஊரு தெருவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு 1 மணிக்கெல்லாம் வந்து லஞ்ச் சாப்பிட்டு மறுபடியும் ரவுண்டு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்துடுவேன். ஏய் வேண்டாம் மகா, தெரியாத ஊரு வேண்டாம். அப்பெல்லாம் நீ ஒன்னும் சுத்தி பார்க்க வேண்டாம். நான் வேணா நாளைக்கு இல்ல வேண்டாம், சனிக்கிழமை நான் லீவ் போடுறேன். சனி ஞாயிறு சேர்ந்து நம்ம இந்த ஊரை ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். ப்ளீஸ் டி, என் செல்ல பொண்டாட்டில போகாதம்மா. உன்னை இங்க வச்சுட்டு என்னால அங்க தனியா ஒத்தையில வேலை பார்க்க முடியாது. இங்கேயே தான் யோசிச்சுட்டே இருப்பேன். ப்ளீஸ் போகாத செல்ல குட்டில. போன் அடிச்சுட்டே இருப்பேன், 6 மணிக்கு ஒருக்கா போன் பண்ணிட்டே இருப்பேன். போதுமா? சரி பாப்போம். சரி நீ பத்திரமா போயிட்டு வாத்தா. அப்புறம் எதுவும் இல்லையா? எதுவும் இல்லையாவா? ஓ, ஏடிஎம் இருக்கு. இங்க நீ எங்க பர்ச்சேஸ் போற? வேணா யூஸ் பண்ணிக்க. சரியான டியூப் லைட் தான். நீ வேலைக்கு போறியே, பொண்டாட்டிக்கு ஒரு கிஸ் ஏதாவது கொடுப்பேன்னு பார்த்தேன். ஒன்னும் கொடுக்க தேவையில்ல, கிளம்பு. பாய், டாடா. உள்ள கதவு பூட்டிக்கோ பூட்டிக்கோ. பாய், போன் பண்ணுவேன், அட்டெண்ட் பண்ணு. அக்கா டாடா, சீக்கிரமா வந்துரு. என்ன பயம் பயப்படுறாரு? அம்மா என்ன சின்ன குழந்தையா? அவரு கிடக்குறாரு. சும்மா இந்த ஊரை அப்படி சுத்தி பார்க்கலாம், முதல்ல சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு தெம்பா ஒரு கேரி பேக்கும் கொண்டுட்டு போலாம். நிறைய பூச்செடிச்சுன்னு பார்த்தோம்ல, ஒவ்வொரு வீட்லயா போய் கட் பண்ணி மெயினா கேரட் செடி எப்படி வைக்கணும்னு அவங்ககிட்ட கேட்டு வீடு ஃபுல்லா கேரட் நட்டு வச்சிடலாம். பாவம் அக்கா, ரொம்ப நல்லவர். நல்லவரா இருக்கனால நம்மள லவ் பண்ணிருக்காரு. சரி சரி, நம்ம ஊரை சுத்தி பார்க்கலாம். ஃபோன் எடுக்கவே மாட்டேக்காரு. எத்தனை தடவை ஃபோன் பண்ணியாச்சு. அப்படி என்ன கோவம்? நான் அப்படி பண்ணியிருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவர் நினைக்க வேண்டாமா? தப்புதான், நான் பண்ண தப்புதான். நான் பண்ண சரின்னு சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்தாலும் என்னன்னு கேட்கலாம்ல. அவ்வளோ தூரம் கோவத்தில் இருக்காரு. பாசம் வச்சா ஓவரா வச்சிருவாரு, கோவம் வச்சாலும் அதிகமா அதிகமா. பிள்ளைய கூட தூக்கம் பிள்ளைல உங்களால. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ண தப்பு தான். நான் அனுப்புற வாட்ஸ்அப் நோட்ஸாவது பாருங்களேன். தப்பு தான் மாமா, மன்னிச்சிருங்க. எனக்காக இல்லாட்டா நம்ம குழந்தைக்காகவாது வீட்டுக்கு வாங்க, ஃபோனையாவது அட்டன் பண்ணுங்க மாமா. அக்கா, 2 பிள்ளைங்க பாவம் பார்த்தா சித்தின்னு ஆசையை தூக்குனதான் உண்டு, உடனே மேலே யூரின் பண்ணிட்டாங்க. பாரு எப்படி நினைஞ்சிருக்குன்னு. அக்கா என்ன காயத்ரி, 2 பேரும் ரொம்ப சேட்டை பண்றாங்களா? ஏன்க்கா வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன், ஆனா அவன் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுதுக்கா. அதான் போன் எடுக்கவே இல்லையாக்கா? நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? வாயு, அவர் போனை எடுக்க மாட்டேக்காரு. நான் பண்ண தப்புதான். எதுக்கு அப்படி பண்ண தெரியுமா காயு? அவங்க வீட்டுல 2 குழந்தைனாலே ஏதோ பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் பேசினாங்க. நானும் பெருசா எடுக்கல. குழந்தை உண்டானதுக்கு அப்புறமும் என்கிட்ட யாரும் ரொம்ப பேசல. என் அத்தையெல்லாம் முதல் ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம்
ரெட்டை குழந்தை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் அத்தையெல்லாம் என்கிட்ட நல்லா சிரிச்சே பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கேர் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு தெரியும் ரெட்டை குழந்தைன்னு. முத நமக்கு உண்டாகிற குழந்தை ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ அவங்கவுங்க அம்மாவுக்கு அது பெருசு தானே காயு. அதான் சொல்ல வேண்டாம், என்ன இருந்தாலும் இது நம்ம புள்ள, சொல்லாமலே கடைசி பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். என் பிள்ளை எனக்கு முக்கியம் தானே, சொல்லு. நான் மட்டும் ஆரம்பத்திலே அவர்கிட்டயோ இல்ல அத்தையிட்டயோ சொல்லிருந்தேன்னு வையேன், கண்டிப்பா அபாஷன் பண்ணு சொல்லியிருப்பாங்க. அக்கா எனக்கு தெரியும் உன்னை பத்தி, நீ இப்பெல்லாம் பண்றவா இல்ல, எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதா கிடையாது. நீ இப்படி பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைச்சேன். அதானே நான் உன்ட்ட இவ்வளவு நாள் ஆச்சு கேட்டிருப்பேனா. அத்தாண்டியாவது நீ ஆனா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம்க்கா. ஏன்னா இது குழந்தை விஷயம், வேற ஏதாவது இருந்தா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். குழந்தை விஷயம், அவர் தான் நல்ல டைப்பு, நல்லா பேசுவாரு. அவரே போன் எடுக்கலைன்னா வேற எப்படிக்கா, யார்கிட்ட பேசுறது? இன்னும் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் இருக்கு, அவர் இல்லாம எப்படிக்கா? காயு, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நான் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லல, அதுக்கு என்ன தானே, இது அவரு பிள்ளை தானே. அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க பார்த்தெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு, வாயை திறந்துருப்பாரா? அவர் பாட்டு எனக்கு நான் நின்றுட்டாரு. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அக்கா நான் வேணா அத்தாண்ட போன்ல பேசி பார்க்கட்டுமா? இல்ல வேண்டாம், அத்தான் ஆபீஸ்ல போய் நான் பேசட்டுமாக்கா? இல்ல காயு, வேண்டாம். என் மேல உள்ள கோபத்தை ஓண்ட காமிச்சிடுவாரு. வேண்டாம்மா, பார்த்துக்கலாம். பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவு இருக்கதான் செய்யும். பார்த்துக்கலாம். எத்தனை நாள் இப்படி இருக்காருன்னு நானும் பாக்குறேன். அக்கா எனக்கு உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. நாளைக்கு நான் அத்தான் ஆபீஸ் போக தான் போறேன், அவர்கிட்ட பேச தான் போறேன். அதான் என்ன இருந்தாலும் அது உங்க குழந்தை, மன்னிச்சிருங்கன்னு சொல்ல தான் போறேன்.